தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். வழக்கறிஞர் திரு வாஞ்சிநாதன் அவர்களோட இணைஞ்சிருக்கிறோம். வணக்கம் தோழர். வணக்கம். நேற்றுக்கு இந்த கரூர் வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டிருக்கு இல்லையா? அது குறித்து ஒரு விரிவான ஒரு உரை தேவைப்படுது தோழர். அதாவது சிபிஐ வழக்கு நேரடியாக உச்சநீதிமன்றத்திற்கு மாத்திருக்கிறாங்க. ஆனா எக்ஸ் ஜட்ஜோட அவருக்கு கீழே தான் அந்த கமிட்டி செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கமிட்டி கீழே தான் சிபிஐ விசாரணை நேரடியாகவே செயல்படும் சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கை ஏன் இவ்வளவு வேகமாக சிபிஐக்கு மாற்ற வேண்டும்? அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட உச்ச நீதிமன்றத்துடைய முன்னாள் நீதிபதிக்கு இது ஏன் ஒதுக்கப்பட வேண்டும்? இதில் என்ன இருக்கிறது தொடர்? அது நேற்று அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு முழுக்க முழுக்க அரசியல் சட்டத்தின் அடிப்படை உரிமையான ஃபேர் இன்வெஸ்டிகேஷன், ரெண்டாவது கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம், ஒன்றிய மாநில அரசுகளுக்கான உறவு, கூட்டாட்சி, ஃபெடரல் ஸ்ட்ரக்சர், இதுக்கெல்லாம் எதிரான ஒரு தீர்ப்பாகத்தான் நேற்றைய தீர்ப்பு அமைந்திருக்கிறது அப்படின்னு நான் பார்க்கிறேன். அந்த தீர்ப்பில் என்கொயரிக்கும் இன்வெஸ்டிகேஷனுக்கும் வித்தியாசம் தெரியாத அளவில் தான் அந்த தீர்ப்பு என்பது நேற்று வந்திருக்கிறது. தீர்ப்புல என்ன சொல்றாங்கன்னா, ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி திரு அஜய் ரஸ்டகி அவர்கள் தலைமையில் அவர் 2 ஐஜி கேடரில் உள்ள தமிழ்நாட்டை சாராத 2 ஐபிஎஸ் அதிகாரிகளை தேர்வு செய்து கொள்ளலாம். அவங்க 3 பேர் ஒரு குழு. அவர்களின் கீழ் சிபிஐ ஒரு குழு, சிபிஐல இருந்து ஒரு விசாரணை குழு. இப்ப இந்த சிபிஐ விசாரணை குழுவை இந்த குழு கண்காணிக்கும். சிபிஐ விசாரணையை கண்காணிப்பாங்க. ஆமா, சிபிஐ விசாரணை கண்காணிக்கிறது மட்டும் ரிட்டையர்ட் ஜட்ஜி போட்டிருந்தா பிரச்சனை கிடையாது. அதுல என்ன சொல்றாங்கன்னா, அந்த டைரக்ஷன் அப்படியே வாசிக்கிறேன். The committee shall monitor the investigation. அது பிரச்சனை கிடையாது. And is at liberty to issue proper directions for the areas in which the investigation is required to be carried out. எந்தெந்த முறையில எந்தெந்த கோணத்துல விசாரணை நடத்தணும் என்பதை சிபிஐ குழுவுக்கு இந்த கமிட்டி டைரக்ட் பண்ணணும். 1. ரெண்டாவது, the committee shall have the liberty to review the evidence collected by the CBI from time to time. கலெக்ட் பண்ற எவிடன்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொரு நேரத்திலையும் ரிவ்யூ பண்ணி அதை பரிசீலனை பண்ணி சரியா தவறான்னு பரிசீலிச்சு, அது தேவையில்லைன்னா அதை புறந்தள்ளணும், இல்லைன்னா இதை பண்ணுங்கன்னு சொல்லணும், அதை பண்ணுங்கன்னு சொல்லு, அந்த எவிடன்ஸை ரிவ்யூ பண்றதுக்கான அதிகாரமும் அவர்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. The committee may undertake an inquiry into any matter ancillary incidental to the Karur stampede which might be necessary to ensure fair, transparent and independent investigation. இவங்க தனியா ஒரு என்கொயரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, சிபிஐ பண்ணத தனியா அந்த மெட்டீரியல் எவிடன்ஸ் இவங்க தனியா என்கொயரி பண்ணலாம், இவங்க ஒரு தனியா என்கொயரி பண்ணலாம் அப்படின்னு. அடுத்து ரொம்ப முக்கியம், the committee shall devise its own procedure as per the direction of the honorable former judge. இந்த கமிட்டி விசாரணைக்குரிய நடைமுறைகளை அவங்களே வகுத்துக்கிறலாம் அப்படின்னா, இதுல சிபிஐ விசாரணை எங்க இருக்குன்னு நான் கேட்கிறேன். கமிட்டி உங்களுக்கு கீழே தான் செயல்படணும், சிபிஐ உங்களுக்கு கீழே தான் செயல்படணும். எப்படி எப்படி விசாரணை பண்ணணும் நீங்க தான் சொல்லுவீங்க. அவங்க கலெக்ட் பண்ணி கொடுக்குற எவிடன்ஸை நீங்க தான் ரிவ்யூ பண்ணுவீங்க. அந்த எப்படி இந்த சிபிஐ விசாரணை நடத்தணும் அப்படின்றத ப்ரொசீஜரே நீங்க ரெடி பண்ணுவீங்க. நீங்களும் தனியாவே இன்வெஸ்டிகேட் பண்ணுவீங்க, என்கொயரி பண்ணுவீங்க. அப்படின்னா சிபிஐ விசாரணைன்ற பொருள் என்னன்னு கேட்கிறாங்க. அந்த சிபிஐ விசாரணை அதிகாரிக்கு, இன்வெஸ்டிகேஷன் ஆபீசருக்கு இதுல என்ன ரோல் இருக்கு? பியூன் வேலை கூட கிடையாது. இவங்க சொல்றதா அங்க போய் செஞ்சுட்டு வரணும். ஆனா இந்திய குற்றவியல் பரிபாலன முறை, அது சிஆர்பிசி, இன்னைக்கு பிஎன்எஸ்எஸ், ஒரு குற்றவியல் விசாரணை என்பது ஒரு கிரைமுக்கான விசாரணை என்பது எப்படி செய்யப்படணும்ன்றது சிஆர்பிசியில் வரையறுக்கப்பட்டிருக்கிறது.
ஒரு கிரைமுக்கு நடக்கிறது பேரு இன்வெஸ்டிகேஷன். சிஆர்பிசில இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னா செக்ஷன் 2H இன்வெஸ்டிகேஷன் இன்க்ளூட்ஸ் ஆல் த ப்ரொசீடிங்ஸ் அண்டர் திஸ் கோட் ஃபார் த கலெக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ் கண்டக்டட் பை போலீஸ் ஆபீசர் அப்படின்றது. இப்ப சிஆர்பிசியின் கீழ் தான் ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்க முடியும். சரிங்களா? இதுவரை உச்ச நீதிமன்றம் பல்வேறு தீர்ப்புகள் சொல்லியிருக்கு. இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் ரோல் தான் அதுல பிரதானமானது. அதுல யாரும் தலையிட முடியாது. சிபிஐ பண்ணா சிபிஐல கூட அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் தான். சிபிஐ டைரக்டர் தலையிட முடியாது, வேற அதிகாரி அதில் தலையிட முடியாது. மதுரையில தல்லாகுளம் காவல் நிலையத்துல ஒரு கிரைம் நடக்குது, ஒரு கொலை நடக்குதுன்னா அந்த இன்ஸ்பெக்டர் ஐஓ தான் டிசைட் பண்ணணும். அங்க உள்ள ஏசி சொல்ல முடியாது, நீ இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு சொல்ல முடியாது, அதுல தலையிட முடியாது. தோழர், இதுல சின்ன ஒரு சந்தேகம். இப்ப வந்து சிபிஐ வந்து ஒரு சீனியர் மோஸ்ட் ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் வச்சு சிபிஐ இந்த என்கொயரி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஒரு ஏடிஜிபி லெவல் இருப்பாங்க இல்லையா, அடிஷனல் டிஜிபி லெவல்ல இருக்க வாய்ப்பு உண்டு. சீனியர் மோஸ்ட் அப்படிதான். இப்ப இவங்க சொல்றது நான் ஐஜி 2 பேரை நான் வந்து என்னோட குழுல எடுத்துக்கலாம், அவரே ஒரு குழுல எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு ஏடிஜிபி ஒரு ஐஜி கிட்ட ரிப்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல தோழர். ஆமா, சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் ஒரு சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் ஒரு ஏடிஜிபியா இருக்கும்போது ஒரு ஐஜி கிட்ட ரிப்போர்ட் லோயர் ரேங்க் இருக்கிற ஒருத்தர் வந்து ரிப்போர்ட் பண்றது இது ஒரு ஃபார்மட்டாவே தெரியல. அது எப்படி நீங்க பாக்குறீங்க? அப்பாயிண்ட் a senior officer and taking over the investigation அப்படின்னு சொல்லி the director CBI self forthwith appoint a senior officer தான் சொல்றாங்க. இப்ப அடிப்படையில நான் ஃபர்ஸ்ட் சொல்லி வர்றது ஒரு சிஆர்பிசி படி ஒரு விசாரணை அதிகாரியின் சுதந்திரம் ஒரு வழக்குல அவர் சுதந்திரமா இருந்தா தான் உண்மை என்னது கிரைம் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். அவரோட சுதந்திரத்தை முழுவதுமாக தடுத்து ரிட்டையர்ட் ஜட்ஜ் கையில கொடுக்கிறது அப்படின்றது என்ன வகையான விசாரணை முறை எனக்கு தெரியல. அதாவது இப்ப 2 விசாரணை இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணு சிபிஐ விசாரணை குழு, அடுத்து உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான குழு இன்னொரு பேரலா ஒரு விசாரணை நடத்தும்னா எந்த சட்டத்தின்படி விசாரணை நடத்தும்? ஓன் ப்ரொசீஜர் வகுத்துக்கலாம்னா அதற்கான வழிகாட்டு அது எந்த சட்டத்தை பேஸ் பண்ணி செய்யணும் அவங்க சொல்லணுமா இல்லையா? இது முதல் விஷயம். முதல் தவறாக நான் வந்து பாக்குறதுன்னா இந்த விசாரணை இந்த தீர்ப்பு எப்படி ஒரு அது தவறான முறையில் விஷயங்களை புரிந்து கொண்டு சட்ட ரீதியான விஷயங்களை ஃபேக்டுக்குள்ளே நான் போல சட்ட ரீதியான விஷயங்களை எப்படி தவறா புரிஞ்சுக்கிட்டு வச்சிருக்கிறாங்க அப்படின்னா இன்வெஸ்டிகேஷன் வெஸ்டட் வித் த போலீஸ் ஆர் சிபிஐ, வேற யாரும் அதுல இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாது. அதே சமயம் கமிஷன் ஆஃப் என்கொயரி ஆக்டின் கீழ் ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ் போட்டா அந்த விசாரணை என்பது வேறு. இவங்க 2 விசாரணையை குழப்பிக்கிறாங்க. உச்ச நீதிமன்றம் சொல்ற போது ஒரு விஷயம் சொல்றாங்க, மெட்ராஸ் ஹைகோர்ட் நீதிபதி அவர்களை விமர்சிக்கிற போது உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, ஆல்சோ ignoring that honorable the chief minister of state has already constituted an inquiry commission comprising of the retired judge of the high court. How far the order of the learned single judge was correct in taking suo motu cognizance and creating a SIT is an issue ன்னு சொல்றாங்க. அதாவது எஸ்ஐடி போடுறதுக்கும் நீதிபதி அருணா ஜெயதீசன் ஆணையத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. 2 முற்றிலும் வேறான சட்டம். ஒரு இன்வெஸ்டிகேஷன் has to be carried out by under the provisions of CRPC. கமிஷன் ஆஃப் இப்ப ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான ஆணையம் அமைக்கப்பட்டிருப்பது கமிஷன் ஆஃப் என்கொயரி ஆக்ட். இது 2க்கு என்ன வேறுபாடு? கமிஷன் ஆஃப் என்கொயரி ஆக்ட் வந்து ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி, அவ்வளவுதான். அந்த கமிட்டி சாட்சிகளை கூப்பிட்டு விசாரிச்சு அரசாங்கத்துக்கு ஒரு ஃபைண்டிங்ஸ் கொடுக்கலாம், ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்க முடியும். அதை அரசாங்கம் ஏற்றால் ஏற்கலாம், இல்லாவிட்டால் நிராகரிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பாபர் மசூதி இடிக்கப்பட்டதுக்கு லிபரால் கமிஷன் போட்டாங்க. தூத்துக்குடி சம்பவத்துக்கு அருணா ஜெயதீசன் கமிஷன் போட்டாங்க. அருணா ஜெயதீசன் ஆணையம் நிறைய பரிந்துரை கொடுத்தாங்க. எல்லா பரிந்துரை தமிழ்நாடு அரசு ஏத்துக்கிச்சா? போலீஸ் ஆபீசர் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கணும்னு பரிந்துரை கொடுத்தாங்க. அதை தமிழ்நாடு அமைச்சரவை நிராகரிச்சுட்டு டிபார்ட்மெண்ட் ஆக்ஷனை மட்டும் ஏத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் கமிஷன் ஆஃப் என்கொயரி ஆக்ட் ஜஸ்ட் ஏ ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி. இது போன்ற சம்பவம்
ஏன் நடந்தது, எதிர்காலத்தில் ஏன் நடக்காம இருக்கணும், அது தொடர்பான பாலிசி டெசிஷன் எடுப்பதற்காக போடப்படுகிற ஒரு கமிட்டி. அதை அரசு ஏற்கலாம், ஏற்காம இருக்கலாம், இல்ல அந்த ரிப்போர்ட்டை வெளிவிடாம வச்சிருக்கலாம். சகாயம் கமிட்டி போட்டது என்னாச்சுன்னு வெளிவரவே இல்லை. ஆனால் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் அப்படி கிடையாது. நீங்க அதுல ப்ராசிக்யூட் பண்ணுவீங்க, எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி கோர்ட்ல சார்ஜ் ஷீட் போட்டு ப்ராசிக்யூட் பண்ணி கன்விக்ட் பண்ணலாம். கமிஷனர் ஆஃப் என்கொயரியில கன்விக்ட் பண்ண முடியுமா, ப்ராசிக்யூட் பண்ண முடியுமா? அதெல்லாம் பண்ண முடியாது. அதோட தன்மை என்பது வேறு, இந்த விசாரணை தன்மை என்பது வேறு. ஆனால் உச்ச நீதிமன்றம் ரெண்டையும் குழப்பிக்கிறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க, இதை கன்சிடர் பண்ணாம எஸ்ஐடி உயர் நீதிமன்றம் நியமிச்சது எப்படி சரி அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த ரெண்டும் வேறு வேறானது. எஸ்ஐடி நியமிச்சது தொடர்பா வேறு காரணங்கள் சொல்லுங்க, பரவாயில்ல, அது பிரச்சனை இல்லை. ஆனா ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீசன் கமிட்டியை சொல்லி இதை சொல்றதுன்றது இந்த கமிட்டி தொடர்பான புரிதல் உச்ச நீதிமன்றத்திற்கு சரியாக இல்லை. ஏன்னா இந்த வழக்குல சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்கிறாங்க, ரிட்டையர் ஜட்ஜ் தலைமையில அதை கண்காணிக்கன்னு கேட்கிறாங்க. இது ரெண்டு தான் பிரேயர். ஆமா, இது ரெண்டு தான் பிரேயர். சென்னை உயர் நீதிமன்றத்தை உச்ச நீதிமன்றம் என்ன தவறாக உச்ச நீதிமன்றம் என்ன சுட்டி காட்டுது? சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி திரு செந்தில்குமார, நீங்க உங்க முன்னாடி வந்த வழக்கு அரசியல் கட்சிகள் ஊர்வலம், பொதுக்கூட்டம், பொது இடங்கள் நடத்துவதற்கான ஒரு கைட்லைன் என்ன, எஸ்ஓபி என்ன அப்படின்றதான் உங்க முன்னாடி வருது. உங்க முன்னாடி பிரேயர் அப்படி இருக்கிற போது நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க? அதை விட்டுட்டு எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்ணி நீங்க எல்லாம் சுயமாட்டாவ பண்ணிருக்கிறீங்க என்று உச்ச நீதிமன்றம் அவரை விமர்சித்திருக்கிறது. இந்த கேஸ் எப்படி நம்பர் பண்ணீங்க, இதெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல்கிட்ட, ரெஜிஸ்ட்ரார் ஜுடிஷியல்கிட்ட எக்ஸ்பிளனேஷன் கேட்டிருக்காங்க. சரி, இப்போ உச்ச நீதிமன்ற கதைக்கு வருவோம். இதே உச்ச நீதிமன்றத்துல பிரேயர் சிபிஐயும் ரிட்டையர்ட் ஜட்ஜ் தான், ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் தலைமையில கண்காணிக்கணுன்றதுதான். நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையம் தொடர்பாக அங்க ஏதாவது பிரேயர் இருக்கா? அதை ரத்து பண்ண குற்றச்சாட்டு இருக்கா? ஒண்ணுமே இல்லை. அதையே ரத்து பண்ணீங்க. உச்ச நீதிமன்றத்தின் முன்பாக கோரிக்கையே இல்லை, பிரேயரே இல்லை, நீங்க எப்படி அதை ரத்து பண்ண முடியும்? எஸ்ஐடியை ரத்து பண்ணதே முதல்ல அடிப்படையில் தவறானது. முதல்ல எஸ்ஐடியை ரத்து பண்ணணும்னா, அந்த உத்தரவை ரத்து பண்ண வேண்டும் என்றால் எஸ்ஐடி என்ன தவறு பண்ணுச்சுன்னு சொல்லணும். பொதுவா ஒரு விசாரணையில ஒரு கொலை வழக்கு நடக்குது, அந்த ஐஓ விசாரணை அதிகாரி சரியில்லை, இந்த காரணத்துக்காக அவர் விசாரிச்சா சரியா இருக்காது என்று நீதிமன்றத்துக்கு போனா நீதிமன்றம் என்ன சொல்லும்? என்ன பிரச்சனை, என்ன அவர் தவறு பண்ணார் சொல்லுங்க, அதுக்கப்புறம் விசாரணையை மாத்துவோம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆமா. இது உச்ச நீதிமன்றத்துக்கு சிபிஐ விசாரணை கேட்டு போறாங்க. உச்ச நீதிமன்றம் என்ன செஞ்சிருக்கணும்? எஸ்ஐடி செய்ததில் என்ன தவறு கொடுங்க, விஷயத்தை கொடுங்க, ஃபைல் பண்ணுங்க, நீங்க உங்க பதில் ஃபைல் பண்ணுங்க, ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுங்க, அதிலிருந்து நாங்கள் ஒரு முடிவு செய்கிறோம், அப்படித்தானே சொல்லியிருக்கணும். ஆமா. ஆனா எஸ்ஐடியை கேட்கல, அருணா ஜெகதீசன் ஆணையத்தை கேட்கல, எதுவுமே இல்லாம ஒரு விசாரணை எஸ்ஐடிய மாத்தி சிபிஐக்கு போடுறாங்க. ஃபேர் இன்வெஸ்டிகேஷன், ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் ஏற்கனவே இருக்குது, ஃபேர் இல்லைன்னு எப்படி முடிவுக்கு வந்தீங்க? என்ன மெட்டீரியல் இருக்கு? அவங்க சொல்லியிருக்காங்களா? தாவேகா தரப்புல சொன்னாங்களா, பிஜேபி தரப்புல சொன்னாங்களா? யாரும் சொல்ல. 2 பெட்டிஷன் ஃபேக்கா போட்டு போயிருக்கான். ஃபேக் பெட்டிஷன். நீங்க இத இப்படி ஒரு உத்தரவை போடுறீங்க. எனவே என்னை பொறுத்தவரை இந்த உத்தரவு என்பது பெர் இன்கூரியம் என்று சொல்வார்கள். ஒரு அமுல்படுத்த முடியாத சட்டத்தை முறையாக பார்க்காமல் கமிஷன் ஆஃப் என்கொயரி ஆக்டுக்கும் பிஎன்எஸ்எஸ்க்கும் டிஃபரன்ஸ் தெரியாம சொல்லப்பட்ட ஒரு தீர்ப்பு. அடிப்படையில குற்றவியல் நடைமுறைக்கு, குற்றவியல் சட்டங்களுக்கு எதிரான ஒரு தீர்ப்பா தான் நான் அதை பார்க்கிறேன். ரெண்டாவது, இந்த தீர்ப்புல இன்னொன்று முக்கியமா, உங்களுக்கு மெயின் பிரேயர் என்ன இந்த கேஸ்ல? சிபிஐ வேணும், ரிட்டையர் சுப்ரீம் கோர்ட் தலைமையில வேணும். மெயின் பிரேயர் இப்ப கொடுத்துட்டாங்கல்ல. ஆமா. அதுக்கு பிறகு நீங்க பதில் மனு தாக்கல் பண்ணுங்க, இதை நாங்க திரும்ப விசாரிக்கிறோம் அப்படின்னா அதுல என்ன மீனிங் இருக்குன்னு சொல்லுங்க. ஒரு மீனிங் கிடையாது. கேஸே முடிஞ்சு போச்சுங்க. நீங்க இதுக்கப்புறம் பதில் மனு போடுங்கன்னா நார்மலா என்ன செய்வாங்க? உச்ச நீதிமன்றத்துக்கு போகிற போது மெயின் பிரேயராக சிபிஐ வேணும்னு கேட்பாங்க. இன்ட்ரீம் பிரேயர் என்ன கேட்பாங்க? அதுவரை
எஸ்ஐடி விசாரணைக்கு தடை விதிக்கன்னு கேட்பாங்க. அதுக்கு அதே போல அதுக்கு தடை விதிச்சுட்டு மெயின் பிரேயருக்கு நீங்க பதில் மனு வாங்கி உத்தரவு கொடுத்தீங்கன்னா பரவாயில்லை. இப்ப என்ன ஆயிரப்போகுது, ஒரு வாரம் கழிச்சு போட்டு பண்ண முடியாது. ஏன் அதை பண்ணல? ஒரு ப்ரொசீஜர் ஃபேரா இருக்கணும்ல. அதுக்கப்புறம் இது முடிஞ்சு போச்சு இந்த வழக்கு. இதுல வில்சன் அவர்கள் இடைக்கால உத்தரவுன்னு சொல்லி, இடைக்கால உத்தரவுலாம் கிடையாது. இப்ப அவங்க சார்ஜ் எடுத்து போயிட்டாங்கன்னா அதை ரிவர்ஸ் பண்ண முடியுமா? அதை ரிவர்ஸ் பண்றதுக்கான எந்த வாய்ப்பும் அதுல கிடையாதுன்றதுதான் ஒரு யதார்த்தமான உண்மை. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் இருக்குது. இப்ப இன்று உயர்நீதிமன்றத்தை குறை சொல்கிற உச்ச நீதிமன்றம் இந்தியாவின் உச்சபட்ச அதிகாரம் கொண்ட, இதுக்கு மேல அப்பீலே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம் தனது தீர்ப்பில் கவனமா இருக்கணுமா இல்லையா? சரி, இந்த ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி அஜய் ரோஸ்தகி அவருக்கு என்ன சிறப்பு தகுதி இருக்கு இந்த விசாரணை நடத்துறது சொல்லுங்க. என்ன சொல்ற, ஒருத்தர் கிரிமினல் சைட்ல ரொம்ப எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. இப்போ ஒருவர் நியமிக்கிற போது அவருக்குரிய தகுதிகள் என்ன அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தால் இவரது தீர்ப்பு தவறு என்று சொல்லப்பட்ட நபர் தான் அந்த இப்போ நியமிச்சிருக்கிற நீதிபதி. உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஏற்கனவே குஜராத்ல 2002 நடந்த அந்த இனப்படுகொலைக்கு எதிராக அதுல தண்டனை பெற்ற நபர்கள் ரெமிஷன் பண்ணணும்னு கோர்ட்டுக்கு வரான். ஏற்கனவே 2-3 ரவுண்ட் ஆஃப் லிட்டிகேஷன் போயிடுச்சு. அதற்கு பிறகு வருகிற போது இந்த நீதிமன்றம், அந்த கேஸ் நடந்தது எங்க, மகாராஷ்டிரா. உண்மையிலே அதை பரிசீலிக்க வேண்டியது அந்த மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டும் அந்த கோர்ட்ல ஒப்பீனியன் வாங்கி தான் பண்ணணும். குஜராத் அரசு இதை பரிசீலிக்கணும்னா குஜராத் கவர்மெண்ட் தானே குற்றவாளி அந்த கேஸ்ல. இதே நீதிமன்றம் உத்தரவு போட்டுச்சு ரெமிஷனுக்கு. எவ்வளவு கொடூரமா பில்கிஸ் பானுவை ரேப் பண்ணி மர்டர் பண்ண கேஸ்ல இந்த இதே நீதிபதி அஜய் ரஸ்தகி அவர்கள் அவர்களுடைய தண்டனை குறைப்புக்கு குஜராத் கவர்மெண்டே பரிசீலிக்கலாம்னு சொல்றாரு. அதற்கு பிறகு இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் வருகிற போது அந்த தீர்ப்பு என்பது தவறானது, தவறான செய்திகளை நீதிமன்றத்தில் வச்சிருக்கிறாங்க, சட்டப்படி அது சரியா பார்க்கல, எந்த கவர்மெண்ட்டுக்கு பவர்னு பார்க்கல, அந்த தீர்ப்பை பெர் இன்கூரியம் என்று சொல்லி இவரது தீர்ப்பு என்பது ரத்து செய்யப்பட்டது. அதே 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வால ரத்து செய்யப்பட்டது. அப்படிப்பட்ட தன்மை கொண்ட ஒருவரை என்ன அடிப்படையில் இவங்க நியமிக்கிறாங்க, என்ன சிறப்பு தகுதி நியமிக்கிறாங்க எனக்கு தெரியல. அவர் மனித உரிமையெல்லாம் தீவிர ஆர்வம் கொண்டவர் நபராகவும் நமக்கு தெரியல. அடிப்படையில வந்து இவங்க உயர் நீதிமன்றத்தின் மீது என்ன குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்களோ அதே மாதிரியான ஒரு தவறை தான் இப்போ உச்ச நீதிமன்றம் செஞ்சிருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. 100% அதே தவறுதான். அதை விட கூடுதலான தவறுகளை உச்ச நீதிமன்றம் செய்திருக்கிறது. உச்ச நீதிமன்றம் இன்னொன்னு என்ன சொல்றாங்க, உயர் நீதிமன்ற நீதிபதி மீது வைக்கிற விமர்சனம், நீங்க மதுரை ஹைகோர்ட்ல 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்து சிபிஐ விசாரணை தள்ளுபடி செய்த பிறகு நீங்க சிங்கிள் ஜட்ஜ் இங்க எதுக்கு இதை எடுத்து போடுறீங்க அப்படின்றது அவர்களோட முக்கியமான கேள்வி. நான் என்ன கேட்கிறேன்னா, இது இப்பதான் ஃபர்ஸ்ட் நடக்குதா? கடந்த மே மாதம் சென்னை உயர் நீதிமன்றத்துல துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பாக தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த சட்ட திருத்தத்துக்கு எதிராக ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்படுது. ஏற்கனவே ஆளுநர் அதிகாரம் தொடர்பாக உச்ச நீதிமன்றத்திலே தீர்ப்பு வந்த பிறகு அதன் தொடர்ச்சியாக இந்த வழக்கு சென்னை உயர் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்படுகிறது. அந்த வழக்கை நீதிபதிகள் திரு GR சுவாமிநாதன், திரு லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வு விசாரிக்கிறது. அந்த வழக்கை தாக்கல் செய்தவர் நெல்லையை சேர்ந்தவர், பாஜகவோட மாவட்ட செயலாளர். அவருக்கு ஜூரிஸ்டிக்ஷன் எது? மதுரை ஜூரிஸ்டிக்ஷன். அதான் ஜூரிஸ்டிக்ஷன். கரூருக்கு மதுரை ஜூரிஸ்டிக்ஷன், திருநெல்வேலிக்கு மதுரை ஜூரிஸ்டிக்ஷன். இப்ப திருநெல்வேலியில இருக்க ஒருத்தர் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வழக்கு தாக்கல் பண்றாரு. அந்த ரெஜிஸ்ட்ரி அவசர வழக்கே கிடையாது. ஒரு சட்டத்தை ஸ்டே பண்றதுக்கு என்ன அவசர வழக்கு? அவசர வழக்கே கிடையாது. ஆனா அவசர வழக்காக அதை நம்பர் பண்றாங்க. விசாரிச்சு தமிழ்நாடு அரசு டைம் கேட்ட போது கூட கொடுக்காமல்
இடைக்கால தடை சட்டத்திற்கு விதிக்கப்படுகிறது. அதனால இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் எந்த பல்கலைக்கழகத்தில் அப்பாயின்மெண்ட் போட முடியல. இப்படி ஒரு நிலை வருவதற்கு அந்த தடை தான் காரணம். அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போகுது. இதே உச்ச நீதிமன்றம் தானே. உச்ச நீதிமன்றம் என்ன கேட்டிருக்கணும்? மதுரை ஹைகோர்ட் ஜூரிஸ்டிக்ஷன் வழக்க மெட்ராஸ்ல எப்படி எடுத்தீங்க? ஏன் ரெஜிஸ்டர் ஜுடிஷியல் நம்பர் பண்ணீங்க? இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க. தலைமை நீதிபதிக்கு கொண்டு போங்க. அந்த ஜட்ஜிட்டு இவங்க விசாரிக்க கூடாதுன்னு சொல்லுங்க. இதெல்லாம் அன்னைக்கு உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்கணுமா இல்லையா? அந்த 2 நீதிபதிகள் கேட்காத உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு ஒரு நீதிபதிக்கு மட்டும் கேக்குது அப்படின்னா ஆர்டிகல் 14 வயலேஷன் இல்லையா? அது எல்லாரையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணும். உச்ச நீதிமன்றம் எல்லாத்தையும் அப்படித்தானே பண்ணும். இப்ப உச்ச நீதிமன்ற தீர்ப்புல நிறைய தவறுகள். அதாவது அதுல இன்னொரு முக்கியமான ஒரு தவறு, ஒரு மாநில அரசின் உரிமை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தேசிய இனத்தை அவமதிக்கிற ஒரு வேலையை சுப்ரீம் கோர்ட் செய்யலாமா? அந்த கமிட்டியில தமிழர்கள் இருக்கக்கூடாதுன்னு போடுறாங்க. நான் என்ன கேட்கிறேன், குஜராத்ல 2000 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். அரசின் ஆதரவோடு படுகொலை செய்யப்பட்டார்கள். உலகத்துக்கே தெரியாது. ஆமா. அந்த விசாரணை கமிஷன்ல குஜராத்காரங்க இருக்கக்கூடாதுன்னு போட்டீங்களா? மணிப்பூரில் நூற்றுக்கணக்கானோர் படுகொலை செய்யப்பட்டார்கள். ஏராளமான பெண்கள் ரேப் பண்ணப்பட்டாங்க. ஆதாரங்கள் இருக்கு. ஆதாரங்கள், எவிடன்ஸ், வீடியோவே இருக்கு. அத நீங்க சிபிஐ விசாரணைக்கும் போடல. இல்ல அந்த குழுவுல மணிப்பூர் அதிகாரிகள் இருக்கக்கூடாது அப்படின்னு போட்டீங்களா? காஷ்மீர்ல எவ்வளவு படுகொலை நடக்குது, எவ்வளவு பிரச்சனை இருக்கு. காஷ்மீர் அதிகாரிகள் அந்த விசாரணைக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு போட்டீங்களா? சரி, இப்ப நான் என்ன கேட்கிறேன், மணிப்பூரில் நடந்த ஒரு நூற்றுக்கணக்கான படுகொலைகள், ரேப், அங்க பிஜேபி கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஜேபி கவர்மெண்ட். இப்போ இவங்க உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது, ஸ்டேட் கவர்மெண்ட் அதிகாரிகள் பேட்டி கொடுத்தாங்க, காவல்துறை உயர் அதிகாரிகள், அதனால அவர்கள் கீழ் இந்த விசாரணை நடந்தால் அது நேர்மையா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. மணிப்பூர் அதிகாரிகள் எத்தனை பேட்டி கொடுத்து என்னென்ன பண்ணாங்க? அவங்களுக்கு கீழே தானே அந்த விசாரணை நடக்குது. அந்த விசாரணையை சிபிஐக்கு மாத்தினீங்களா? சிபிஐக்கு மாத்தல, மணிப்பூர் அதிகாரி இருக்கணும்னு சொல்லல. அப்ப நம்ம எப்படி கேட்கணும்? மணிப்பூர்லயும் பிஜேபி கவர்மெண்ட், பிஜேபி ஆபீசர் தான் அங்க இருப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் பிஜேபி ஆபீசர் தான். இவங்க யாருமே விசாரிக்க கூடாது, இன்டர்போல் விசாரிக்கணும்னு கேட்கலாமா? எனக்கு புரியல. அப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு மாநிலத்தை தமிழர்கள் யாரும் இருக்கக்கூடாது என்று ஒரு விசாரணை கமிட்டியில போட்டா, இதை கேள்வி கேட்காமல் திமுக சட்டத்துறை தூங்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகள்ல இதை பேச மாட்டாங்க. பேசணுமா இல்லையா? ஒரு மாநிலத்துக்கான அவமானம் இல்லையா அந்த தீர்ப்பு? தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை அதிகாரிகளும் மோசமானவர்களா, பயாஸ்டா இருப்பாங்களா? எப்படி இந்த முடிவு சுப்ரீம் கோர்ட் வந்துச்சு? என்ன மெட்டீரியல் இருக்கு? என்ன மெட்டீரியல் இருக்குன்னு கேட்கிறேன். ஒண்ணும் கிடையாது. தமிழர்கள் இருக்கக்கூடாதுன்னு போடுறதுன்னா இப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? இப்ப உடனடியாக தமிழ்நாடு சட்டப்பேரவையிலே இந்த வழக்கை விவாதத்துக்கு எடுத்துக்கொண்டு தீர்மானம் போடணும். தமிழர்கள் இருக்கக்கூடாதுன்னு சொன்னது தவறான அணுகுமுறை. எனவே பாராளுமன்றத்தில் சட்டம் கொண்டு வந்து இந்த போர்ஷனை நீக்கணும் என்று பாராளுமன்றத்துக்கு கோரிக்கை வைக்கணும். சட்டப்பேரவையில் இதுக்கான தீர்மானம் கொண்டு வரணும். 2வது, சுப்ரீம் கோர்ட்ல ரிவ்யூ ஃபைல் பண்ணி அந்த ரிவ்யூல இந்த காரணங்கள் எல்லாம் சொல்லி இந்த தீர்ப்பே சட்டத்தின் பார்ப்பட்டதல்ல, 2வது ஒரு இனத்தையே இழிவு செய்கிற வகையில் தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு என்று மனு தாக்கல் செய்து இந்த வழக்கை அந்த நீதிபதியில் விசாரிக்க கூடாது, வேறு நீதிபதியில் அமர்வுக்கு மாத்துங்க என்று தலைமை நீதிபதியிடம் போனோம். இல்ல 3 நீதிபதிகள் கொண்ட விசாரணைக்கு மாத்துங்க அப்படின்னு சொல்லணும். சபரிமலை வழக்குல என்ன பண்ணாங்க? 5 நீதிபதிகள் தீர்ப்பு கொடுத்த பிறகு அதை அப்படியே 7 ஜட்ஜ் பெஞ்ச் 9 ஜட்ஜ் பெஞ்ச் கான்ஸ்டிடியூட் பண்ணுங்கன்னு தள்ளுறாங்கல்ல. எல்லா வழக்கிலும் அப்படி பண்றீங்கல்ல. 3 நீதிபதிகள் போட்டு விசாரிக்க, ஒட்டுமொத்த தமிழர்களும் இருக்கக்கூடாது என்ற முறையில் சொல்வது என்ன சரி? இந்த தீர்ப்பை பெருங்குரியம். அதே நீதிபதியிட்ட நாங்க முறையிட்டா சரியா இருக்காது. இனிமேல் தலைமை நீதிபதியிடம் முறையிட்டு 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தான் இதை விசாரிக்கணும், இந்த தீர்ப்பையை மறுபரிசீலனை ரிவ்யூ பண்ணணும் என்று சொல்லணுமா இல்லையா? முதல்ல மக்கள்கிட்ட அதை பேசணுங்க. திமுகவுக்கு ஒரு சட்டத்துறை இருக்குன்றாங்க, எங்க இருக்குன்னு நான் தேடி தேடி பாக்குறேன், காணோம்.
வெளியில பேசணும்ல மக்கள்கிட்ட. இப்ப இந்த அணுகுமுறை என்பது உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை உள்நோக்கத்தோடு நம்ம விமர்சிக்க கூடாது. தீர்ப்பு விமர்சிக்கலாம்ல. தீர்ப்பு அரசியல் சட்டப்படி இருக்கா இல்லையா, சிஆர்பிசி படி இருக்கா இல்லையா, கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக இருக்கா இல்லையா, இதெல்லாம் பேசணுமா இல்லையா? கண்டிப்பா பேசணும். கமிஷன் ஆஃப் என்கொயரிக்கும் சிஆர்பிசி அல்லது பிஎன்எஸ்எஸ் கீழான இன்வெஸ்டிகேஷனுக்கும் வேறுபாடு இல்லாமல் ரெண்டையும் போட்டு குழப்பி ஒரு பக்கம் சிபிஐ விசாரிக்கும், இன்னொரு பக்கம் கமிட்டி விசாரிக்கும் அப்படின்னு சொல்ற ஒரு விசாரணை என்பது எப்படி சரியா இருக்கும்? இப்ப சிபிஐ விசாரிச்சு ஒண்ணு கொண்டு வருதுங்க, இந்த கமிட்டி ஓனா விசாரிச்சு ஒரு ரிப்போர்ட் வைக்கிறாங்க. கமிட்டியில 2 போலீஸ் ஆபீசர் இருக்காங்க, அவங்க ஜட்ஜில கொடுத்து ஜட்ஜு தான் இறுதி. கமிட்டி ஓன் ப்ரொசீஜர் ரெடி பண்ணிட்டு அவங்க வேலை செய்யறாங்கன்னு வைங்க. இந்த 2 ரிப்போர்ட்டும் கான்ட்ராவா இருக்கு, என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? நீங்க இன்வெஸ்டிகேஷன் பண்றான் போலீஸ், நீங்க கமிட்டி, நீங்க என்கொயரி பண்றீங்க. இது எது எவிடன்ஸ்? இது எவிடன்சரி வேல்யூ எதுக்கு இருக்கு? நீங்க கமிஷன் ஆஃப் என்கொயரி ஆக்டின் கீழ் கொடுக்கப்பட்ட ஒரு அறிக்கைக்கு எவிடன்சரி வேல்யூவே கிடையாது. அதை எவிடன்ஸை ஏத்துக்கணும்னு கட்டாயம் கிடையாது. ஆனால் நீங்க இன்வெஸ்டிகேஷன்ல கலெக்ட் பண்ற முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அங்க எம்ஓஸ் என்று சொல்வார்கள், மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் எல்லாம் அது எவிடன்ஸாக ஏற்றுக்கொள்ளப்படும். இப்ப எவிடன்ஸ் படி வந்த ஒரு ஃபைண்டிங்க இங்க எவிடன்ஸ் இல்லாம இவங்க நடத்துற ஒரு விசாரணை அதை நிராகரிக்க முடியும் என்றால் இந்த முரண்பாட்டை என்ன சொல்றது? இப்ப அடிப்படையில இந்த தீர்ப்பு என்பது ஏராளமான முரண்பாடுகளை உள்ளே வைத்திருக்கிறது. எனவே இந்த தீர்ப்பு 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வால் விசாரணை செய்து இதில் உள்ள குறைபாடு, அதாவது சிபிஐ விசாரிக்கிறது போறதுக்கெல்லாம் நான் அதை ஒன்றும் சொல்லல. ஆனால் ஒரு நீதிமன்ற தீர்ப்பு என்பது எல்லா தரப்பிலும் முழுமையாக கேட்டு சரியான முறையில் அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கணும், சிஆர்பிசியை ஃபாலோ பண்ணி இருக்கணும். அப்படி இல்லாம செய்யறது குழப்பத்தை ஏற்படுத்தும், நீதித்துறை மீது மக்களுக்கான நம்பிக்கையை அது சீர்குலைக்கிற மாதிரி இருக்கும். எனவேதான் இந்த சரியான ஒரு விசாரணை 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரிக்கணும்ன்ற கோரிக்கையை நான் வைக்கிறேன். இறுதியா ஒரே ஒரு கேள்வி. இப்ப மனு போட்டவர்களில் 2 பேர் வந்து நேரடியா வீடியோ கால்ல சொல்லியிருக்கிறாங்க, இதை நாங்க போடவே இல்லை, எங்களுக்கு இது என்ன நடந்துச்சுன்னே தெரியாது, வேற சில அரசியல் கட்சிகள் கையெழுத்து வாங்கி போட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிறகும் அது ஏன் கன்சிடர் பண்ணப்படாமல் இருக்குது தொடர்? அது வந்து வேலிட் இல்லையா? அதாவது இது விசாரணை முதல் நாள் வரும்போதே இத திமுக அரசு சொல்லல. விசாரணைக்கு வர்ற அன்னைக்கு நீங்க ஃபைல் பண்ணி சில நாள் கழிச்சு வருது, அதை வெரிஃபை பண்ணி நீங்க சொல்லியிருக்கணும், அப்ப சொல்லலை. ஆனால் 2வது தீர்ப்பை அவர்கள் எழுதிட்டு ஓய்வு பெற்ற நீதிபதியெல்லாம் கேட்டு தீர்ப்பை வாசிக்கிற போது இந்த தகவலை கொண்டு போறாங்க. அப்ப நீதிமன்றம் என்ன செஞ்சிருக்கலாம்னா, சரி நாங்க இன்னைக்கு நாளைக்கு திரும்ப போடுறோம் அல்லது இன்னைக்கு விசாரணைக்கு எடுக்கிறோம், நீங்க அதை சொல்லுங்க, அதையும் கேட்டு அந்த விஷயத்தை சேர்த்து நாங்க இடைக்கால உத்தரவாக நாங்கள் பிறப்பிக்கிறோம் அப்படின்னு அடுத்த நாள் கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் நீதிமன்றம் அதை கணக்கில் கொள்ளவில்லை. என்ன சொல்லிட்டாங்கன்னா, அதை நாங்க தேவைப்பட்டா அதற்கு தனியா விசாரணை நடத்தி அதன் மேல் நடவடிக்கை எடுக்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை கேசுவலா கடந்து போற மாதிரி உச்ச நீதிமன்றம் சொன்னது சரி கிடையாது. ஏன்னா நாட்டின் உச்சபட்ச அதிகாரம் கொண்ட நீதிமன்றத்தில் சில கட்சிகளை சேர்ந்தவர்கள் பொய்யை சொல்லி நாங்க அதை செய்ய முடியும் அப்படின்னு கொண்டு வந்தாங்கன்னா அது சிக்கலான ஒரு விஷயம், அது சரியா வந்து விசாரிக்கப்படணும். ஆனால் சில சமயம் இங்க கையெழுத்து போட்டு கூட அங்க மாறி கூட சொல்லுவாங்க, ஏன்னா கட்சிகள் விளையாட்டும் இதுக்குள்ள இருக்கும், சரிங்களா? அப்ப அதை எல்லாத்தையும் கவனத்தில் கொண்டு செய்யணும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி என்ன பிரச்சனை இருந்தாலும் அங்க டிவிக்கோட பெட்டிஷன் இருக்கு அல்லது உச்ச நீதிமன்றம் சுயமோட்டாவா எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டா இதுக்கு ஒன்றும் பெரிய வேல்யூ கிடையாது. ஆனால் உண்மையிலே அவர்கள் தவறு செய்திருந்தால் அதை நீதிமன்றம் சீரியஸாக எடுத்துக்கொண்டு அவர்கள் மீது நடவடிக்கைக்கான உத்தரவை உடனே பிறப்பித்திருக்கணும், விசாரணைக்கான உத்தரவையாவது பிறப்பித்திருக்கணும், விசாரிச்சு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லி. அதை கேசுவலா கடந்து போற முறை என்பது சரி கிடையாது. இது ஒரு சென்சிட்டிவான மேட்டர் தமிழ்நாட்டை பொறுத்து. ஆனால் அதை நீதிமன்றம் சென்சிட்டிவ்னு சொல்லிட்டு அதில் உள்ள தவறுகளை, ஒரு தரப்பின் தவறுகளை அதை விசாரிக்காம கடந்து போறது அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்றது என்பது சரியான அணுகுமுறை கிடையாது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். நேற்றைய தீர்ப்பு குறித்து ரொம்ப விரிவா இது எப்படி வந்து கமிஷன் ஆஃப் என்கொயரி ஆக்ட், பிஎன்எஸ்எஸ் கீழே எவிடன்ஸ் ஆக்ட், இது எல்லாத்தையும் எப்படி மீறி இருக்கு அப்படின்னு ரொம்ப சட்டப்பூர்வமா ரொம்ப விளக்கியிருக்கீங்க தோழர். உங்க நேரத்துக்கும் கருத்துக்கு ரொம்ப நன்றி தோழர்.